காளியம்பாள் என்னும் ஒரு தேவியை தான் நம்ம கோயிலில் வைக்கணும் அப்படின்னு நான் விரும்பியிருந்தேன். ஆனால் ரொம்ப ஒரு ஆங்கார சுரூபமாக இருக்கக்கூடிய தேவதையாக இருக்காளே, நம்ம அப்படி வைக்கிறது சரியில்லை அப்படின்னு நினச்சி விஷ்ணு துர்க்கை என்னும் ஒரு தெய்வத்தை நான் வச்சுருந்தேன். சில காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் சாமி கும்பிடுகிற பொழுது பகலில் பத்திரகாளி சொரூபமாக எனக்கு காட்சி கொடுத்தா. அப்படி காட்சி கொடுத்தோடனே நான் என்ன சொன்னேன்னா, சரி இனிமேல் காளியம்பாளுக்கே ஒரு இடத்த கொடுத்துருவோம் அப்படி நினச்சா இப்போ நம்ம இடத்துல காளியம்பாளை வச்சுருக்கோம். இப்படி வச்ச பிறகு நீ எப்பொழுது இங்கே வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல அவளுடைய ஆங்கார சுரூபமான ஒரு காலத்தை காட்சியை நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதேமாரி ஆஞ்சநேயர் வரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினைத்த மறுநாள் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே நிறைய தேங்காய் பழங்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. முருகப்பெருமான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மயில்கள்லாம் என் கோயில் பக்கத்தில் ஆடிச்சு. இப்படி ஒவ்வொன்றா நடந்துச்சு, நடந்து கொண்டு இருக்குது, இன்னும் நடக்கும். அதனால் உங்கள் எல்லாருடைய எண்ணமும் நிறைவேறும், எல்லாரும் ஆனந்தமாக இருப்போம். ஆராதனை ஆராதனை. புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பக்தரான பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி குழந்தை வரம் காட்டு வந்தவங்க காலம் சொல்லலாம். செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா, அருள் தந்தாய் முருகையா. இன்னும் ஒரு முறை, இன்னும் 2 முறை கால் விட்டுவாங்க. நான் வாரேன் முருகையா செந்தூர் கந்தையா. வரலாம்ப்பா. என்னப்பா நீங்கள் உட்கார்ந்தோட செந்தூர்லேருந்து முருகப்பெருமான் வராரு. முருகன் எங்கடா இருக்காரு? அப்படியா? ஒவ்வொரு நாள் அவரை வழிபடுறீங்களா? அதனால் உனக்கு இந்த ஐப்பசி சஷ்டி விரதத்துக்கு பிறகு ஒரு ஆம்பளை பையன் ஜனனமாகுவான். பிறக்கிற பையனுக்கு கந்தவேலன் அப்படின்னு பேர் வை. கால் நினைப்பா சொல்லுங்க. வாப்பா பக்கத்தில் இந்தா. முதல்ல குழந்தை வரத்தை பிடித்துக்கொள், வெற்றி அடைவாய். உன் பிஸ்னஸில் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி உன்னை வாழ வச்சு தரேன்டா. ஆவணிக்கு பிறகு பண்ணு, ஆனந்தமடைவாய். வாமா பக்கத்தில். அடுத்து இன்னைக்கு உத்தரவு அவ்வளோதான்டா, சரியாயிரும். அதே பாண்டிச்சேரி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாரம்மா? வாமா, சாப்பிட்டு போண்டா தம்பி. என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வாங்க. முற்றுமேன் கோடையுடையாள் முற்கனி சாருடையாள் தித்திக்கும் தேன் பாகில். உங்கள் வீட்டு பக்கம் போனேன், மாரியம்மன் ஒரு தெய்வம் வருதா? இருக்கா? சரி, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி கிட்டா போதுமா?
அவனுடைய மனநிலைகளும் கொஞ்சம் பக்குவப்படாமல் இருக்குது. நிறைய பணங்களால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் கிரகங்களை போய் சனி பகவானுடைய பார்வையால் இவ்வளோ நாள் அந்த கல்யாண விஷயம் தடையாக போச்சு. புரியுதா? இதோ இந்த ஆவணியில் நல்ல காலம் வந்து அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க வெற்றி உண்டு. புண்ணியமடைவாயம்மா. எங்கள் தொழில் நஷ்டமும் கடனும் தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் ஒன்று. நீங்கள் யாருமா? நில்லுங்க. நின்றுக்காங்க, பேராதீங்க, நில்லுங்க. உன் தொழிலை போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக கொஞ்சம் மன கஷ்டமும் கடனும் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால் இடம் எதுவும் நம்மளை விட்டு பறிபோயிருமோங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குப்பா. உன் கடனை தீர்த்து நிம்மதியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? இந்தா பணம் தந்துட்டேன், தக்க மனதையும் தந்துட்டேன். உன் மனத்துக்கு கட்டுப்பட வச்சு அந்த கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். விற்று தந்துடுறேன், கொண்டு போய் வை. கர்மசாமிக்கு அதான் இடம் எதுவும் பறிபோயிருமோன்னு நினைக்க, ஆனால் விற்று தரேன். போ, கைவிட்டா. கால் வந்துட்டான். திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பக்கத்தில் வந்து உட்காரணும், எட்டி ஊதி தர முடியாது. என்னாச்சு? கல்யாணம் முடிக்கணுமா? வயசு எத்தனை உனக்கு? என்னடா வேலை பார்க்க? கால் வந்துட்டு வா. அம்மா நீ உட்காரு. வாப்பா. கட்டுமனைக்கு போனேன். இதுவரை உழைத்த முதல்ல பல நஷ்டங்கள் ஆகிடுது. சில நண்பர்களால் கொஞ்சம் பணங்கள்லாம் ஏமாந்துருப்பேன். நீ உண்மையா? அதெல்லாம் மீட்டி தாரேன். இந்த வருஷத்தில் உனக்கு கல்யாணம் முடித்து புதிய வீடு மனையோடு வாழ வைக்கிறேன்டா. இந்த சக்தியோடு வாழ்வார். நினைத்து நிறைவேறும். அது நீ மட்டும் கட்டலையே, நீ துணையாயிரு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். போ. என்ன சத்தம்? அவ்வளோ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சரியான உறக்கமே வரமாட்டுக்க. உன் வீட்டுக்குள்ளே பிள்ளையார் ஒன்று இருக்குது. ஆனால் வீட்டில் போய் பார்த்தா ஓயாத வாக்குவாதமும் பிரச்சனையும் தகராறும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், எல்லாம் மனமாறி நிறைய பணங்களை இழந்து மனவேன் அடைஞ்சி 3 வருஷமாக குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு வா. சூறை காற்று வீசினால் யாருக்கு? யாருக்குமா ஆப்ரேஷன் நடந்துச்சு? என்ன அப்படியா? அடுத்து அவளை பற்றி என்கிட்ட கேட்க வேண்டாம். என்ன கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த கஷ்டத்தை தீர்த்து உனக்கு பணம் தரேன். இந்த அப்படி நல்லா ரோடு. கடலூர் 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 வாங்க. அப்படியா? என் மனைவியை சேர்த்து வைக்க முடியுமா? உன் மனைவி எங்கடா இருக்கா தம்பி? பிரிஞ்சுதான் இருக்காளா? கால் வந்துட்டு வரலாம். அது யாரு? பாப்பன் தான். சேர்ந்து வா தம்பி. நீ இங்கே இல்லை. யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. பக்கத்தில் வாங்க, உட்காரலாம்.